குட் ஈவினிங் ஜேஎஃப்எஃப். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு நல்ல தேவ பக்தி உள்ள ஒரு நபர் இருந்தாராம். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி 10,000 rupees சேர்த்து வச்சுருந்தாராம். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர், டேய் நீ இவ்வளோ காசு வச்சுருக்கியே, எனக்கு அவசரமாக பணம் தேவைப்படுது, வீட்டில் மெடிக்கல் எமர்ஜென்சி, கொஞ்சம் கொடு ப்ளீஸ்ட்டு ரொம்ப விடாமல் கேட்டார். இவரும் ஃப்ரெண்டு மெடிக்கல் எமர்ஜென்சின்ட்டு கேட்குறானே, பைபிளில் திராணி இருக்கும் போது உதவி செய்யணுன்ட்டு போட்டிருக்கு, ஸோ ஹெல்ப் பண்ணணுன்ட்டு கொடுத்துட்டாரு. கொடுக்கறதுக்கு முன்னாடி பல தவிர நீ என் காசை திருப்பி கொடுத்துருவேல அவர் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுக்கிட்டாரு. அவர் ஃப்ரெண்டும், என்னடா உனக்கு இப்படி ஒரு டவுட்டு, நான் அடுத்த வாரமே சம்பளம் வந்தனையும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னார். ஒரு வாரம் 2 வாரம் ஆச்சு, 2 வாரம் 1 மாதம் ஆச்சு, 6 மாதமும் ஆச்சு, 1 வருஷம், 2 வருஷம் தாண்டி போயிடுச்சு. நம்ம நபரும் அவர் காசை கேட்டுகிட்டே இருந்தார். அவர் ஃப்ரெண்டும் திருப்பி தண்ட பாடல. இதுக்கு மேலே அந்த காசு திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டு முடிவு பண்ணிட்டாரு. இப்படியே போயிட்டுருக்க அவர் ஃப்ரெண்டு திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, டேய் நான் இந்த பக்கத்து ஊரில் இந்த இடத்துல இருக்கேன், நெக்ஸ்ட்டு 30 minutes நீ வந்தேன்னா உன் காசில் 5,000 rupees நான் திருப்பி தந்துடுறேன், ஆனால் நீ மீதி 5,000 கேட்கவே கூடாது, ஓகேயா? 30 minutes வரலன்னா மொத்த காசையும் மறந்துரு, இதோட வேற ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் போட்டார். நம்ம நபருக்கும் ஒரு பக்கம் சந்தேகம், இவன் ஒரு வேளை நம்மளை வர வச்சு இருக்கிற காசையும் பிடுங்கிடுவானோ, ஆனால் உண்மையாக இருந்தால் அட்லீஸ்ட் 5,000 திருப்பி கிடைக்குமே, சரி போய் தான் பார்ப்போன்ட்டு திருப்பி கிளம்பிட்டாரு. இதுலேயே 10 minutes போயிடுச்சு. இன்னும் 20 minutes போகணுமே, டிராஃபிக் வேறு இருக்குமே, ஒரே டென்ஷன். போய் வண்டியில் ஏறி ஸ்டார்ட் பண்ணி செம்ம ஸ்பீடு 100-120 பறக்கிறாரு. போகிற வழியில் ஒருத்தர் இவர் கையை காட்டி நிறுத்த சொன்னார். யாருன்ட்டு பார்த்தா போலீஸ் அங்கிள். இவர் வண்டியை ஓரம் கட்டிட்டு மனசுக்குள்ள கடவுள்கிட்ட, என்னப்பா ஒரு நல்லதை பண்ண போய் தொலைஞ்சு காசுல பாதியாவது கிடைக்கும் பார்த்தா இப்படி போலீஸ்கிட்ட மாட்டி அதுவும் இல்லாம போயிடும் போல இருக்கே, எனக்கு உதவி பண்ண மாட்டீங்களான்ட்டு புலம்பி ப்ரே பண்ணிட்டே போனாரு. போலீஸ் அங்கிள் அவரை பார்த்து, என்ன சார் பார்க்க படிச்சவங்களா இருக்கீங்க, இப்படி 40 போகிற இடத்துல 100 போகிறது, அவர் திட்ட இவரும் அவர் காரணத்தை சொல்ல, நம்புற மாதிரியா கதை சொல்லுங்க சார், இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் வேண்டாம், வந்து ஃபைனை கட்டுங்க அப்படி போலீஸ் அங்கிள் சொல்ல, நம்ம நபரும், சார் நீங்கள் வேணா என் கூட வாங்க, வந்து நீங்களே பாருங்க, நான் சொல்கிறது போயிண்டாச்சுன்னா அங்கே எனக்கு டபுள் ஃபைன் போடுங்க அப்படின்னு சொன்னார். போலீஸ் அங்கிளும் சரி அது என்னன்னு தான் பார்ப்போம் கிளம்பிட்டாரு. அது மட்டும் இல்லை, அவரோட போலீஸ் காரில் சைரன் போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் போயிட்டார். நம்ம ரோட்டில் போகும்போது போலீஸ் இல்லை ஆம்புலன்ஸ் போகும்போது சைரன் போட்டு போகிறத பார்த்துருக்கோம்ல, அப்படியே லைட்டெல்லாம் ஃப்ளாஷ் பண்ணிட்டு சைரன் கத்திட்டு போகும்போது அதுக்கு எல்லாம் வழி விட்டு ஓரமாக போயிடுவாங்க. அதே தான் நம்ம நபருக்கும் ஆச்சு. முன்னாடி போலீஸ் வண்டி சைரன் போட்டுட்டு போகவும் எல்லாரும் வழி விட்டாங்க. 25 minutes போக வேண்டிய டிஸ்டன்ஸ் 15 minutes போயிட்டார். நம்ம நபரும் அவன் வண்டியை பார்க் பண்ணிட்டு அவர் ஃப்ரெண்டு கதவை தட்டினாரு. வந்து கதவு திறந்த ஃப்ரெண்டுக்கு இவரோட ஃபுல் கெட்டப்பில் யூனிஃபார்ம் போட்டுட்டு தொப்பி போட்டு மீசக்கார போலீஸ் அங்கிள் நிற்கிறத பார்த்து ஒரே ஷாக். பதறி போய், இந்தாடா நான் உனக்கு கொடுக்க வேண்டிய முழு 10,000 உனக்கு இருக்கு, ஏதோ திருப்பி கொடுக்க கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சு, அதுக்கு இப்படி போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி டோரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. நம்ம நபருக்கு ஒன்றும் புரியல. போலீஸ் அங்கிளும், நீங்கள் உண்மையை தான் சொல்லியிருக்கீங்க, அதனால இந்த தவிர உங்களை விட்டுடுறேன், இனிமே இந்த மாதிரியா செய்யாதீங்கன்ட்டு வார்னிங் கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்புறம் தான் நம்மளுக்கு கிடைக்கிற
பிச்சை காசு வாங்குறதுக்கு போலீஸ் தடையா வராங்கன்னு நினச்சி கடவுள்கிட்ட சண்டை போட்டோம். ஆனால் டைமுக்கு வந்து சேரவும் அந்த ஏமாத்துற ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்த ஃபுல் காசையும் வாங்கினா கடவுள் நம்மளுக்கு போலீஸ் அனுப்புகிறாங்கன்ட்டு புரிஞ்சிச்சு. இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த கதைக்கும் இன்னைக்கு உள்ள டாப்பிக்கும் என்ன சம்மந்தம்ன்ட்டு நினைக்கிறீங்களா? நம்ம கதையில் உள்ள நம்ம நண்பர் மாதிரியே தான் சாத்தான் நம்மளை ஏமாற்றி மனுஷனாகிய எல்லாருக்கும் தேவன் கொடுத்த பிளெஸ்ஸிங்ஸை ப்ராமிசஸை பிடுங்கிட்டு நம்மளை பாவக்கடன்குள்ளே தள்ளி விட்டுட்டே இருக்கான். நாமளும் அது தெரியாமல் அவன் காட்டுற வேர்ல்ட்லி பிளெஸ்ஸிங்ஸை நாடி அவன் பின்னாடி ஓடி இன்னும் ஏமாந்துட்டு இருக்கோம். அந்த பாவ கடன்லேருந்து மீற ஒரே வழி பாவ நிவாரண பலி. சாத்தா நம்மளை ஏமாற்றி அந்த பலியா கொண்டு போகிறதுக்கு முன்னாடி தேவன் கதையில போலீஸ் அனுப்பின மாதிரி நம்மளுக்கு துணையா இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சாரு. இயேசு நம்ம பாவங்களை அவர் ஏற்றுக்கிட்டு சாத்தான் நம்ம கிட்ட இருந்து படிச்ச பரலோக ஆசீர்வாதங்களை கிரயம் செலுத்தி நம்மளுக்கு திரும்பி மீட்டு கொடுத்தாரு. நரகத்துக்கு ஏறுவாரு நம்மளையே நீட்டிட்டாரு. அது மூலமா ஏதோ கடவுளேன்ட்டு இல்லாம அப்பா பிதாவேன்று கூப்பிடுற சிலாக்கத்தையும் தந்திருக்காரு. This is the good news. When we celebrate this Christmas, the birth of Jesus, let us remember the true purpose of Jesus coming to earth. Let us remember the sacrifice of Jesus to cleanse us of our sins and rescue us from death, and thank and glorify God for it. And as said in 2 Kings 7:9, this is the day of good news and we are keeping it to ourselves. Let's go at once and report this. Let us also share this good news to all those around us and celebrate together as God's children. Amen.